சித்திரை புதுவரிடம் என்றால் என்ன? சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கும் நாள் சித்திரை வருடப்பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தமிழ் வருடங்களை எமது முன்னோர்கள் 60ஆக வகுத்துள்ளதுடன் பிரபவ ஆண்டில் தொடங்கி அட்சய வரையில் அந்த 60 ஆண்டுகளின் பட்டியல் நீள்கின்றது. படைத்தற்கடவுளான பிரம்மா இந்த அண்டத்தை சித்திரை மாதம் முதல் நாளில் படைத்ததாக புராணங்கள் பறைசாற்றுகின்றன. வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று காலை 8:40 திருக்கணித பஞ்சாங்கப்படி 9:32 பராபவ வருடம் இன்று பிறந்துள்ளது. இந்த வருடப்பிறப்பு நாளிலே நம்முடைய இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்களையும் வணங்கி மலர்கின்ற சித்திரை புத்தாண்டு பராபவ என்கின்ற இந்த பேரோடு கூடிய வருஷத்தை இன்முகத்தோடு நாமும் வரவேற்று இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நியூஸ் ஃபர்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலவானேஸ்வரம் ஆலயத்தில் இன்று காலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்றன. பாடல் பெற்ற திருத்தலமான மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திலும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இன்று காலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்றன. பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திலும் இன்று காலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்றன. பஞ்ச ஈச்சரங்களில் முதன்மை பெற்றதும் சக்தி பீடங்களில் ஒன்றானதுமான புத்தளம் சிலாபம் முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகா சமேத ஸ்ரீ முன்னைநாதர் ஆலயத்திலும் பராபவ வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. இதனிடையே தென்மாகாணத்தின் மாத்தளை தெனியாய ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலும் பராபவ வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. புகழ்பூத்த சக்தி வழிபாட்டு தலமான மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு விசேட பூஜைகள் இடம்பெற்றன. யாழ் நல்லூர் வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன. மட்டக்களப்பு படுவான்கரை பெரிய போரத்தீவு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திலும் இன்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்றன. யாழ்ப்பாணம் நாவட்குழி சிவபூமி திருமாசக அரண்மனை சிவ தட்சிணாமூர்த்தி ஆலயத்திலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன. காரைத்தீவு ஸ்ரீ சித்தானைக்குட்டி சுவாமி ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. கொழும்பு முகத்துவாரம் விஷ்ணு ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதேவேளை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதேவேளை புத்தாண்டை வரவேற்பதற்காக பௌத்த மக்கள் விகாரிகளுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர்.